ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் லக்ஷ்மி காவியத்தில் ஸ்ரீரங்கத்தின் வர்ணனை. உரை வழங்குபவர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்காதேவி அவர்கள். லக்ஷ்மி காவியத்தில் ஸ்ரீரங்கத்தின் வர்ணனை. வர்ணனைகள் இல்லாமல் இலக்கியம் இருக்கவே முடியாது. வர்ணனைகள் காட்சிகளை நேரில் காணும் உணர்வை ஏற்படுத்தும். வர்ணனைகள் இலக்கிய தகுதி கொள்ள வேண்டுமென்றால் அவை இலக்கிய ஆசிரியர்களால் உண்மையான உணர்ச்சியுடன் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறு உணர்ச்சியுடன் பல வர்ணனைகளை கொண்டுள்ள காவியம்தான் உத்தம நம்பி திருமலாச்சாரியாரால் உருவாக்கப்பட்ட லக்ஷ்மி காவியம். இக்காவியத்தில் பல்வேறு வர்ணனைகளை பற்றி கூறியுள்ளார். நிச்சுலாதேச வர்ணனை. தஸ்ய தாதிருஷ குணஸ்ய மனோஜ்ஞா ரத்னஜால மயசால பரீதா உத்சவைருபசிக்ஷண சௌக்கியா வித்யதேஹி நகரி நிச்சுலாக்யா. மனதை கவரக்கூடிய இரத்தின ஜாலங்களால் ஆன சுவற்றினால் சூழப்பட்ட உற்சவங்களோடு கூடிய இந்த நிச்சுலா தேசமானது அப்படிப்பட்ட குணத்தையுடைய கரிகாலனுக்கு உரியதாக இருந்தது. எப்படிப்பட்ட குணம்? நிச்சுலா நகரத்தை பின்வருமாறு வர்ணித்துள்ளார். தாமரை போன்ற கண்களையுடைய பெண்கள் கீதங்களை பாட, அந்த பாடலில் கேட்டு 100 சூரியன் சேர்ந்தால் உண்டாகும் பிரகாசத்தைப் போல ஒவ்வொரு நாளும் ஒளி வீசி 6 விதமான ருத்துக்களிலும் பகற்பொழுதானது மெல்ல நகருகின்றது என்றும், பூமி எவ்வாறு சமுத்திரத்தினாலும் மலையினாலும் சூழப்பட்டிருக்கிறதோ அதுபோல் நிச்சுலா தேசமானது சால விருட்சங்களால் சூழப்பட்டிருக்கின்றது. பிறைச்சந்திரனை கொண்ட நிச்சுலா தேசத்தில் பெண்களின் கூந்தலில் அணிந்துள்ள தாழம்பூக்களின் மணமானது இரவு முழுவதும் வீசியது என்றும், யந்திரங்களும் இரத்தினங்களும் பதிக்கப்பட்ட நிச்சுலா தேசத்து வீதியானது மேகத்தோடு கூடிய வானவில் போன்று காட்சியளித்தது என்றும், சஹ்யமலையில் தோன்றிய பெண்ணாகிய காவிரி நதி அவ்வூரை சுற்றி ஓடுவதினால் அங்குள்ள கரைகளில் வளர்ந்திருக்கும் பாக்கு மரங்களில் வாசனையானது எங்கும் பரவி இருந்தது என்றும் வர்ணித்துள்ளார். இப்பொழுது லக்ஷ்மி வர்ணனையை பற்றி கூறுகின்றார். தாதிருஷி தருணிமோஜ்ஜல காத்ரிம் தேவதாம் ஹிருதி நிதாய தயாளுஹு தாம் ஜபன் பிரகிருதிமேவ ததாஸ்தத் பில்வ மூல நிலையாம் பிரபதேன. தயாளுவாகிய கரிகாலன் காலினுடைய நுனிப்பகுதியினால் அப்படிப்பட்ட இளமையினால் பிரகாசமான உடலை கொண்டுள்ள தேவதையான அவளை லக்ஷ்மியை மனதில் நிறுத்தி தவம் செய்தார். லக்ஷ்மியை கரிகாலன் ஜபம் செய்தான் என்று கீழ்வருமாறு கவி வர்ணித்துள்ளார். வெண்மையான 4 யானைகளினால் தங்க கலசங்களில் கொண்டுவரப்பட்ட நீரினால் அபிஷேகம் செய்யப்பட்டதான திவ்யமான ஷரீரத்தை கொண்டவள் என்றும், சங்கநிதி பத்மநிதி முதலியவைகளை திருவடிகளில் கொண்டவள் என்றும், அஷ்ட சித்திகளையும் தன்னகத்தை கொண்டவள், தங்கம் சம்பக புஷ்பம் இவற்றின் காந்தியினாலும் சரஸ்வதியின் கிரணங்களால் பிரகாசிக்கக்கூடிய பிரம்மாவின் சோபையை உடையவளாகவும், தாமரை போன்ற கைகளினால் அபயவரத்தை கொடுக்கக்கூடியவளும், கருணை உள்ளம் கொண்டு சித்தத்தில் நிறைந்திருப்பவளும், அழகிய இளமையும் குவளைய புஷ்பம் போன்ற கண்களை உடையவளாய் கல்பக விருட்சத்தின் மலரை தலையில் சூடிக்கொண்ட லக்ஷ்மி தேவியானவள் புன் சிரிப்புடன் காட்சியளித்தாள் என்றும் கவி விளக்குகின்றார். இதில் ஸ்ரீரங்கத்தில் ஓடும் நதி காவிரி நதியின் பற்றியும் விளக்குகின்றார். கரிகால நிருபால பத்தன பிரவராசன்னதலே பிரசுத்வரி சரிதஸ்தி கவேர சம்பவா ஸ்புரதம்போஜ பராக பாட்டலா. தாமரையின் மகரந்தங்களால் சிவந்திருப்பவளாய் கரிகாலனின் தேசத்தை சுற்றிலும் கவேரனின் மகளாகிய காவிரி ஓடிக்கொண்டிருக்கிறாள் என்று விளக்குகிறார். அந்நதிக்கரையில்
ஹரிச்சந்தன மரங்களானது வரிசையாக வளர்ந்துள்ளன என்றும், காவிரி நதியில் ஒவ்வொரு இரவும் நீர்வாழ் உயிரினங்கள், குதிரைகள், யானைகள் முதலியன அந்நதியில் வளர்ந்துள்ள மூலிகைகளால் தன் ஜடத்தன்மையை போக்கிக் கொள்கின்றன என்றும், கண்ணாடி போன்று விளங்கும் காவிரி நீரில் சம்பக புஷ்பத்தின் பிம்பம் தெரிகின்றதாகவும், ஜலதேவதைகள் இரவு நேரத்தில் தீபங்களை ஏற்றி சுற்றி வருகின்றனர் என்றும், இந்நதியை சுற்றிலும் மாதுளை மரங்கள், கஸ்தூரி செடிகள், தமால விருட்சங்கள் மிகுதியாக காணப்படுகின்றன என்றும், கடல் போன்ற அலைகளையும் முத்துக்கூட்டங்களையும் கொண்டு காவிரி நதி காணப்படுகின்றது என்றும், இந்நதி தமிழ்நாட்டு பெண்களின் அழகிய முகத்தை போன்றும், புன்னாக மரத்தின் பூக்களை தன்னகத்தை கொண்டும், நீரை கண்டவுடன் விளையாட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்றது. சூரிய சந்திர கிரணங்களால் தாமரை காடானது இரவும் பகலும் ஒளிவீசி திகழ்கின்றதாகவும், தூய்மையான நீரை முகர்ந்து செல்லும் மேக கூட்டம் நிரம்பியிருப்பது போலவும் காட்சியளிக்கின்றது. காவிரி நதியில் கேசரி புஷ்பங்களை கொண்டு தவம் செய்த முருகனால் இந்நதி சிறப்புற்று விளங்குகின்றது என்றும், கடந்து செல்வதற்கு அரிய சால விருட்சங்களுடனும் நீல நிறத்துடனும் காட்சியளிக்கும் உட்பல புஷ்பங்களுடனும் இந்நதி காணப்படுகின்றது என்றும், குமுத புஷ்பங்களை கொண்டு சந்திரனின் பிரதிபிம்பம் விழக்கூடிய அழகுடன் காட்சியளிக்கின்றது என்றும், சமுத்திரனின் பட்ட மகிழ்ச்சியான சஹ்யமலையின் பெண்ணாகிய காவிரி நதி கேதக புஷ்பங்களை கொண்டு பிரகாசிக்கின்றது என்றும் வர்ணிக்கின்றார். திருமால் திருமகளின் வர்ணனை. திருமண வர்ணனை. வியஸ்ருஜத் சுமுகி லாஜான் விதினா சோதிதானலே பவனே நேரிதா வள்ளி பிரசவானிவ பல்லவே. காற்றினால் தூண்டப்பட்டதான கொடி பூக்களை எப்படி கீழே போடுமோ அதைப்போல லக்ஷ்மி தன் கைகளில் ஏந்தி கொண்டுள்ள பொறியை நெருப்பில் இடுகின்றாள் என்று திருமணத்தை பொறியிடும் வைபவத்தை கூறி பின்வருமாறு திருமண நிகழ்ச்சியை பற்றி விளக்குகின்றார். சாம்பிராணி தூபங்களின் வாசனை நிரம்பியிருக்கும் மண்டபத்தில் வது மற்றும் வரன் இருவரும் பத்ராசனத்தில் அமர்ந்து காட்சியளித்தனர். கருத்த மேகத்தின் இடிமுழக்கம் போல் மங்களமான சங்கொலி முழங்கியது என்றும், திருமண வைபவத்தை நிகழ்த்தும் அந்தணர் மணமக்களின் கைகளை ஒன்று சேர்த்து வைத்து மகிழ்ச்சியை உண்டாக்கினர் என்றதாகவும், பிரம்ம முகூர்த்தத்தில் அக்னியை ஏற்படுத்தி வது மற்றும் வரன் இருவரையும் முன்னிறுத்தி செய்ய வேண்டிய கர்மாவை செய்தார் என்றும், ஹோமத்தினால் வரக்கூடிய புகை நிச்சிலாவின் தாமரை போன்ற முகத்தில் வண்டுகள் மொய்ப்பது போல் இருந்தது என்றும், திருமணத்தில் ஹோம புகையினால் சிவந்த கண்களை கொண்ட மணமக்களின் உற்சவத்தை காண வந்தவர்கள் மனமகிழ்வோடு கண்டு ஆனந்தமடைந்தனர். வது மற்றும் வரன் இருவரும் புலகாங்கிதமடைந்து வியர்வை துளிர்க்க ஒருவரையொருவர் கண்டு புன்முறுவல் செய்து மகிழ்ந்தனர். தன் மகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமையை நிறைவேற்றி விட்டதாக கண்டு சோழ பூபதியை அவர்கள் மன நிறைவு அடைந்ததையும், அழகு, சௌபாகியம், வீரம், கம்பீரம் இவை அனைத்தையும் கொண்ட தேவர்கள் இருக்கும் பொழுது இந்த லக்ஷ்மியானவள் தன் கைகளினால் ரங்கநாதரின் கழுத்தில் சூட்டப்பட்ட மாலையை கண்டவுடன் அனைவரும் அழகான மாப்பிள்ளையாக அறிந்து கொண்டனர். சூரியன் பிரபையுடனும் சந்திரன் ஜோத்ஸ்னாவுடனும் அக்னி ஸ்வாகாவுடனும் ஒளிர்வது போல் ரங்கநாதர் மனைவியாகிய லக்ஷ்மியுடன் ஒளிர்ந்தார் என்றும், யானைகள், குதிரைகள், பாக்கு, தங்கம், 360 தங்க அரிசி மற்றும் தங்கமயமான பழங்கள் இவைகளை கரிகாலன் தன் மகளுக்கு சீதனமாக வழங்கியதையும், திருமணத்தை காண வந்த பெண்கள் மணமக்களுக்கு ஹாரத்தி எடுத்து தேவலோக பெண்கள் நடனமாடிய நிகழ்வையும், பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் கடையும் பொழுது வெளிவந்த லக்ஷ்மியை தன் மார்பகத்தில் ஏற்றுக்கொண்ட நிகழ்வையும், திரேதாயுகத்தில் சீத்தையை மணந்து கொண்டதையும், துவாபர யுகத்தில் ருக்மணியை திருமணம் செய்து கொண்டதையும், கலியுகத்தில் நிச்சுலாவை திருமணம் செய்து கொண்டதை பற்றியும் அந்த ஊர் மக்கள் ஸ்தோத்திரம் செய்ததால் ஸ்ரீயப்பதியான ரங்கநாதர் மகிழ்ச்சியோடு வேண்டிய வரங்களை கொடுத்தார் என்றும் வர்ணித்துள்ளார். ரங்கநாதரின் வர்ணனை. ஜகம் தோன்றியதற்கு காரணமாக இருந்த இந்த ரங்கநாதர் சூரிய குலத்தில் தோன்றிய பிரம்மா, ராமர், விபீஷணன் போன்றோரால் அர்ச்சிக்கப்பட்டார் என்றும், சுதர்சன சக்கரம், சங்கு மற்றும் தாமரை போன்ற நாபியை கொண்டு சத்ரு குணங்களையெல்லாம் அடக்கி லக்ஷ்மியை மார்பில் தாங்கியவராக மிகுந்த கீர்த்தியுடன் உலகத்தையே வடிவமாக கொண்டு ரங்கநாதராக விஷ்ணு காட்சியளிக்கிறார் என்றும், மானுட தர்மத்தை தாங்கியவனாய்
அனைவருக்கும் செல்வத்தை அளிப்பவனாய், சங்கத்தை தரித்து கொண்டிருப்பவனாய், பெருமைக்குரியவனாய், முன்னேற்றி முடிகளோடு அழகாக விளங்கக்கூடிய இந்த ரங்கநாதன் என்ற பெயரை கொண்ட ஜனார்தனன் குபேர பாவத்தை தாங்கினார் என்பதில் என்ன ஆச்சரியம்? மனுஷ்ய தர்மா தனதஸ்ஸ சங்கோ மான்யோதய ஸ்ரீரலகோஜ்வலோபி ரங்கேஸ்வரோ நாம ஜனார்தனோயம் குபேர பாவம் பஜதே ந சித்திரம். இந்த ஸ்லோகத்தில் ரங்கநாதருக்கு கூறியிருக்கக்கூடிய விசேஷணங்கள் குபேரனுக்கும் பொருந்துமாறு இரு பொருள்பட நயமாக அமைத்துள்ளார் ஆசிரியர். தனதகா என்பது செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் என்ற பொருளில் குபேரன் மற்றும் ரங்கநாதர் இருவரையும் குறிப்பதாகவும், அலகோஜ்வலகா என்பது அலக்கா என்ற நகரத்தில் பிரகாசிப்பவன் என்று குபேரனையும், முன்னெற்றி முடியோடு பிரகாசிப்பவன் என்று ரங்கநாதரையும் குறிக்கின்றது. ஸ்லேஷியை உபயோகித்து குபேரனுடைய பாவத்தை ரங்கநாதர் தாங்கியிருக்கிறார் என்பதில் என்ன ஆச்சரியம் என்று கவி இங்கு வர்ணித்து கூறியுள்ளார். மேலும் மதிய வேளையில் பிரகாசிக்கும் சூரியனைப் போல் அழகாக ஒளிவீசி திகழ்கின்றார் என்றும், கௌமோதகி என்ற கதையை கொண்டிருக்கும் ரங்கநாதரை கண்டவுடனே மக்களுடைய பாபங்கள் எல்லாம் கலைந்து போகின்றன என்றும், யோகம் யாகம் இவை எதுவும் செய்யாது ரங்கநாதரை பார்த்தவுடனே முக்தி கிடைக்கின்றது என்றும், கம்சனை எதிர்த்த ரங்கநாதரால் சகல லோகமும் பிரகாசிக்கின்றது என்றும் வர்ணிக்கின்றார். இந்த ரங்கநாதருடைய கடைக்கண் பார்வை செலுத்தப்பட்டவர்களான தேவர்கள் நிச்சயமாக தூய்மைப்படுத்தப்பட்டவர்களாய், அசுரர்களின் துன்பத்தை திருணமாக மதித்தவர்களாய், அப்சரசுகளுடன் சேர்ந்து தேவலோகத்தில் உள்ள நந்தவனங்களில் காலத்தை கழித்தனர் என்றும், மத்ஸ்யாதி அவதாரங்களில் உலகத்தை காத்தவனும், அழிவில்லாதவனும், எப்பொழுதும் இளமையுடன் இருப்பவனும், லோகத்தை ரட்சிப்பவனுமான இந்த பெருமாள் உன்னை மணப்பதற்கு ரங்கநாதராக வடிவெடுத்துள்ளார் என்றும், திருமாலின் முகத்தை சந்திரனுடன் ஒப்பிட்டு கூற முடியாத காரணத்தினால் பிரம்மா சந்திரனை ஒவ்வொரு மாதமும் வளரும் தேயும் தன்மையை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் திருமாலுக்கு நிகர் இவரே என்பது உணர்த்துவதற்காகத்தான் பிரம்மா சந்திரனுக்கு இத்தன்மையை கொடுத்துள்ளார் என்றும், கஸ்தூரியின் வாசனையை கொண்ட தாமரை போன்ற முகமும், கல்ஹார புஷ்பத்தினால் பிரகாசிக்கக்கூடிய தலையும், முட்டியை தொடக்கூடிய கையையும் கொண்ட நாராயணனே ரங்கநாதன் என்றும் ராஜா தன் மகளிடம் கூறினார் என்று கவி வர்ணித்துள்ளார். திருமால் திருமகள் வர்ணனை. சக்கரவாக பக்ஷியின் சப்தமும் திருமாலின் தேரனுடைய சப்தமும் ஒலிக்க மண்டபத்தை வந்தடைந்த திருமால் ரதத்திலிருந்து இறங்கி அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் லக்ஷ்மியுடன் அமர்ந்து மணிமயமான உபமானத்திற்கு செல்கின்றார். அப்படிப்பட்ட திருமாலை கவி எவ்வாறு வர்ணிக்கின்றார்? சுற்றி கொண்டிருக்கக்கூடிய வண்டுகளின் கூட்டத்தையும், அழகிய குரலை கொண்ட குயில்களின் கூட்டத்தையும் ரசித்து கொண்டிருக்கும் தருணத்தில் மனம் வீசி திகழும் மலர்ந்த மலர்களை தோற்கடிக்கக்கூடிய கண்களை கொண்ட லக்ஷ்மியின் முகத்தில் விஷ்ணுவின் பார்வையானது விழுந்தது என்றும், மணிகள் பதிக்கப்பட்ட மஞ்சத்தில் இருவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் சமயத்தில் மதம் கொண்ட வண்டுகளால் சூழப்பட்ட சம்பக புஷ்பத்தை விட மிகவும் அழகாக காட்சியளித்தாள் லக்ஷ்மி என்றும், தமால விருட்சத்தை போன்றதும் மேகத்தை போன்றதுமான காந்தியுடன் விளங்கும் திருமால் சமுத்திர பெண்ணாகிய லக்ஷ்மியுடன் உலக மக்களுக்கு மாதா பிதாவாக தோற்றமளித்தார் என்றும், இடைவிடாமல் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்ததினால் ஏற்பட்ட மன்மதனுடைய தாபத்தை கொண்டு மகிழ்ச்சியுடன் இருந்தனர் என்றும், பாபத்தை போக்கக்கூடிய தயை குணம் கொண்ட இவ்விருவரையும் காண்பவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்தனர் என்று வர்ணிக்கின்றார். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது லக்ஷ்மி காவியத்தில் ஸ்ரீரங்கத்தின் வர்ணனை. உரை வழங்கியவர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ துர்கா தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.